நம்ம ஊர்ல அந்த சம்மர் வந்தாலே கூடவே இந்த தமிழ் சினிமால இருக்கக்கூடிய பழைய படங்கள் எல்லாத்தையுமே இந்த ரீரிலீஸ் பண்ற ஒரு கலாச்சாரமுமே கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு இருக்கு. போன வருஷமே நெறைய படங்கள் ரிலீஸ் பண்றத நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுல கில்லி திரைப்படம் மட்டும் தான் சொல்லிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு ஒரு புது படம் ரிலீஸ் ஆனா எப்படி ஒரு ஓப்பனிங் கிடைக்குமோ, அந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைச்சு ஒரு 50 கோடிக்கும் கிட்ட கலெக்ஷன் வாங்கி ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டையே கிரியேட் பண்ணுச்சு. அதை தொடர்ந்து இந்த வருஷமும் நெறைய படங்கள் ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கு. அதுல இப்போ ஒரு 4, 5 படங்கள் வந்து இப்போ ரீசெண்டா ரிலீஸுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதில் இப்போ இந்த வாரம் ஏப்ரல் 18ஆம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதே நடிகர் விஜய் அவர்களுடைய படம் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா பார்த்துங்க. 2005 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சித்திரைக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு. ஏப்ரல் 14ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆச்சு. அந்த ஒரு விஜயை திரும்ப பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. பட் அதுக்கு பிறகு பெருசாக அது நடக்கவே இல்லை. கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன படம் அப்படின்ட்டு. நடிகர் விஜய், ஜெனிலியா, வடிவேலு இவங்க நடிப்பில், ஜான் மகேந்திரன் இயக்கத்தில், தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய இசையமைப்பில் வெளியான சச்சின் திரைப்படம். இந்த படத்தை ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானு தயாரிச்சிருந்தார். ஸோ அந்த படம் 2005ஆம் ஆண்டு வெளியாகுது. சந்திரமுகி படத்தோட தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. சந்திரமுகி படம் சொல்லிக்க வாங்கணும், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு ஒரு வருஷத்துக்கிட்ட ஓடிச்சு. பட் இருந்தாலும் அங்கங்கே கிடைச்ச ஸ்க்ரீனில் சச்சின் திரைப்படம் தனக்கான ஆடியன்ஸை கிரியேட் பண்ணி அந்த படமும் ஒரு நல்ல திரைப்படமாக ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஏன்னா படத்தில் வடிவேலுடைய காமெடி ஆகட்டும், சச்சின் அதாவது விஜயுடைய அந்த குறும்புத்தனமான நடிப்பாகட்டும், ஜெனிலியா அப்படின்ட்டு எல்லாருமே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஒரு அழகான காதல் திரைப்படம் அந்த திரைப்படம் உருவாச்சு. தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அந்த வாடி வாடி சீடி பாட்டே ஆகட்டும், கண்மூடி திறக்கும் போது அப்படின்ட்டு எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அந்த படம் இப்போ 20 வருஷத்துக்கு பிறகு இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரீலீஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் கலைப்புலி தானு வந்து ஆரம்பிச்சிட்டாரு. புது படத்துக்கு எப்படி வருமோ அது மாதிரி ட்ரெய்லர், டீசர் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லிரிக்கல் வீடியோ இதெல்லாம் கூட போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வாரம் ஏப்ரல் 18ஆம் தேதி இந்த சச்சின் திரைப்படம் ரீரிலீஸ் ஆக போகுது. ஸோ விஜய் ஃபேன்ஸ் வந்து குஷியாக தான் இருக்காங்க. எங்களுக்கு இன்னும் ஒரு படம் தான் ஜனநாயகன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நாங்கள் கவலைப்பட வேணாம். இனிமேல் வருஷத்துக்கு எங்களுடைய ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணுவாங்க, அதை நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் கொண்டாட்டத்தில் ஈடுபடுறதா காத்துட்டு இருக்காங்க. ஸோ ஏப்ரல் 18ஆம் தேதி இந்த சச்சின் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கில்லி திரைப்படத்துக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு வரவேற்பு இந்த சச்சின் திரைப்படத்துக்கு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து மே 1ஆம் தேதி அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஃபஸ்ட்டு உழைப்பாளர் தினம் தான். ஆனால் இன்னொன்று பக்கம் நடிகர் அஜித் அவர்களுடைய பிறந்தநாளும் அதே நாள் தான். ஸோ வருஷம் அவருடைய படங்களை ஏதாச்சுமே ரீலீஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் அவருக்கு மிகவும் முக்கியமான வருஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அவர் கார் ரேஸில் அடுத்தடுத்து கலந்துக்கிட்டு பயங்கர பிஸியாக இருக்கார். அஜித் அவர்களுக்கு இந்த வருஷமே ஒரு மறக்க முடியாத ஒரு முக்கியமான வருஷம் அப்படிங்கிறத நாம் சொல்லலாம். அஜித்துக்கு மட்டும் இல்லை, அவருடைய ரசிகர்களுக்குமே. ஏன்னா அந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ குட் பை டெக்லி படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் சக்கப்போடு போட்டுருக்கு. ஸோ அந்த ஹைப் குறையாமல் இருக்க அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படம் 2014ஆம் ஆண்டு இயக்குனர் சிவா அவங்களுடைய காம்போவில் வரக்கூடிய முதல் திரைப்படம். அப்போ தான் 2 பேரும் சேர்ந்து சேர்றாங்க. வீரம் திரைப்படம். அஜித், தமனா, சந்தானம் இவங்களுடைய நடிப்பில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பில் உருவான வீரம் திரைப்படம். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆன அதே நாள் தான் நடிகர் விஜயனுடைய ஜில்லா திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. நேசன் இயக்கத்தில் மோகன்லால், விஜய், அப்புறம் டிமான் மியூசிக் அந்த படத்தில், காஜல் அகர்வால், சூர்யா அப்படின்னு இந்த பக்கம் இவங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது. பொங்கலுக்கு யார் ஜெயிக்க போகிறா அப்படின்ட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த படத்தில் ஜில்லா படம் வசூல் ரீதியாக அவங்களுக்கு கலெக்ஷன் அதிகமாக வாங்கியிருந்தாலும் வீரம் திரைப்படம் தான் அந்த படத்தை விட இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக போய் அந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றினாங்க அந்த வீரம் திரைப்படத்தை. ஸோ இந்த வீரம் படத்துடைய டீசர் இப்போ வர அஜித் ரசிகர்களால் மறக்க முடியாத மாதிரி இருக்கும். ஏன்னா அஜித் வந்து இந்த பக்கம் திரும்பி இருப்பார். ரணக ஜதுரக பதாதி அப்படின்ற மாதிரி பீஜத்தோடு ஆரம்பித்து அப்படியே ஸ்லோ மோஷனில் ரத்தக்கரையோடு அப்படியே திரும்புவார். பார்க்கறதுக்கே கூஸ் பம்ஸாக இருக்கும் அப்படி ஒரு டீசர் அது. ஸோ அந்த வீரம் திரைப்படம் இப்போ நடிகர் அஜித்தினுடைய பிறந்த நாளான மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அஜித் ரசிகர்கள் ஆல்ரெடி செம்ம குஷியில் இருக்காங்க குட் பை டெக்லி மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கு. ஸோ அதே ஹைப்போட இப்போ மே 1ஆம் தேதியை அஜித்துடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு வீரம் படத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு தான் இருப்பாங்க. ஸோ அந்த திரைப்படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இதுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் இருந்த ஒரு மிக முக்கியமான நடிகர், தமிழ் சினிமாவில் இருக்கிறது நடிகர் மட்டும் சொல்ல முடியாது, ஒரு மிக முக்கியமான அரசியல்வாதி, தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், மண்ணை விட்டு மறைஞ்சாலும் நம்ம மனசை விட்டு என்றைக்குமே மறையாத கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 2 படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. அவருடைய 100வது திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணி 4K தொழில்நுட்பத்தில் ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்டோட படத்தை ரீமிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த படத்தினுடைய ரீரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆர்கே செல்வமணி, விஜயகாந்த் 2 பேரும் சேர்ற 2வது திரைப்படம். புலன் விசாரணை படத்துக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய 100வது திரைப்படம். பெரிய பெரிய நடிகர்களுக்கெல்லாம் அந்த 100வது திரைப்படம் வந்து பெரிய அளவு கை கொடுக்காது.
ரஜினி அவர்களுக்குலாம் 100வது திரைப்படம் ராகவேந்திரா திரைப்படம் தோல்வியாக தான் முடிவடைஞ்சது. பட் இந்த திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் வந்து விஜயகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. படம் மிகப்பெரிய அளவு இப்போ கூட அந்த படத்தை பார்த்தா எல்லாருமே வந்து வாவ் இன்னும் அப்போவே எப்படிலாம் எடுத்திருக்காங்களே. இப்போ நம்ம புஷ்பா படம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, புஷ்பா படத்தில் எப்படி சம்பார் கட்ட கடத்துறது, காட்டுக்குள்ளே போகிறது, இதெல்லாம் அப்போவே பண்ணியிருக்காங்களே அப்படின்னு இந்த படத்தை கொண்டாடுவாங்க. அப்படி ஒரு சூப்பரான திரைப்படம். இளையராஜா இசையில் பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. பாசம்புள்ள பாண்டியரை பாட்டாகட்டும், அப்புறம் ஆட்டமா தேரோட்டமா, அதெல்லாம் இப்போ கூட வைப் ஏற்றக்கூடிய ஒரு பாடல்கள். ஸோ இப்போ கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கேப்டன் விஜயகாந்தினுடைய வல்லரசு திரைப்படம், அந்த படத்தை வந்து இயக்குனர் மகாராஜன் டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த திரைப்படத்தை இப்போ திரும்பவும் ரீலீஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஜயகாந்துடைய ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத விஷயமா இருக்கும். ஏன்னா அவர் இங்கே நம்ம கூட இல்லை அப்படின்னாலுமே அவருடைய படங்கள் வழியாக இப்போ நம்ம அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அவருடைய ரசிகர்களுக்கு, அவருடைய தொண்டர்களுக்கு ட்ரீட் தர விதமாக அவருடைய படங்களும் இப்போ ரீரிலீஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பட்டியலில் நீங்கள் எந்த படத்தினுடைய ரீரிலீஸுக்கு ரொம்பவும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நான் தியேட்டர் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு நீங்கள் எந்த படத்தை நினைக்கிறீங்களோ அந்த படத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.